ஹே ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது த மேக்கிங் ஆஃப் அ நியூஸ் பேப்பர் எப்படி மேக் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே சேர்த்துறாங்க, அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் ரிப்போர்ட்டிங், ஒரு நியூஸை எப்படி ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இதையே 2 ப்ரோட் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று என்னென்னா ஸ்ட்ரெயிட் நியூஸ் ரிப்போர்ட்ஸ், ரெண்டாவது இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் நியூஸ் ரிப்போர்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஃபேக்சுவலான விஷயத்த சொல்லணும் அண்ட் கிளியர் மேனரில் சொல்லணும். இது ரொம்ப டெப்த்தாக போகாமல் மேலோட்டமாக சொல்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இதுக்கு கன்க்ளூஷன் மாதிரி இருக்காது. இவ்வளோதான் இது முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இது இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்ட்ரெயிட் நியூஸ் ரிப்போர்ட்ஸ் என்னென்னா கவர்மெண்ட் அஃபீஷியலை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அது மேலோட்டமாக அவங்க சொன்னதை அப்படியே சொல்லுவாங்க. அண்ட் ஸ்லைட் குரூப்ஸை பற்றி சொல்கிறது, நியூ ஏஜென்சிஸை பற்றி சொல்கிறது, பிஸ்னஸ் மேனை பற்றி சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் நியூஸ் ரிப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்ஸ். ஸோ இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப வேலிடான ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கும் அண்ட் இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில் இவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லக்கூடாது. இட் வுட் மேக் அன் எஃபோர்ட் டு கோ பிஹைண்ட் த கிளைம்ஸ் அண்ட் சி ஹவு வேலிட் தே ஆர். அந்த கிளைம்ஸை இவங்களே கண்ணு முன்னாடி பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு நிறைய அலசி ஆராய்ஞ்சு அப்புறம் தான் போடுவாங்க அண்ட் இது ரொம்ப வேலிடாக இருக்கும். இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப டெப்த்தாக அலசி ஆராய்ஞ்சு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் இன் சயின்ஸ், இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், எக்ஸ்போஷர் ஆஃப் கரப்ஷன்ஸ் இன் ஹை பிளேசஸ், த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த லோவர் கிளாஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் and social injustice and inequalities resulting from the social, economic and political structure. ஸோ இந்த எல்லா விஷயங்களை பற்றி ரொம்ப டெப்த்தாக இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் போடுவாங்க. இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப நெசசரியெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லா விஷயங்களை பற்றியும் ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணி போட முடியாது இல்லையா. எந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னா ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அதை பற்றின விஷயங்கள், இன் பிளேஸ் ஆஃப் ஈவெண்ட் ஆர் பர்சனாலிட்டி ரிப்போர்ட்டிங், இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்கலாம். அண்ட் இந்த ரிப்போர்ட்டுடைய கன்க்ளூஷன் ரொம்ப ப்ராப்பரான மேனரில் தான் கொடுக்கணும். ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்கிறோன்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம கையில் எவிடன்ஸ் வச்சுருக்கணும். அதாவது ப்ரெஸ்காரங்க கையில் கண்டிப்பாக எவிடன்ஸ் வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அஸ்வினி ஷரீன் அப்படிங்கிறவங்க திஹார் சென்ட்ரல் ஜெயிலில் என்ன விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்களே வேணும்னே வாண்டடாக அரெஸ்ட் ஆகி உள்ளே போய் உட்காந்து என்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வந்து ரொம்பவே இன்வெஸ்டிகேட் பண்ணி அப்புறம் தான் அந்த ஸ்டோரியை ரிப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டை எதில் கொடுப்பாங்கன்னா நியூஸ் மேகசின்ஸில் கொடுப்பாங்க. என்னென்ன மேகசின்னா இந்தியா டுடே அப்படின்னு ஒரு மேகசின் இருக்குது, அதில் அவுட்லுக் அப்படின்ற ஒரு மேகசினில், டெஹ்லா அப்படின்ற ஒரு மேகசின் அண்ட் த வீக் அப்படிங்கிற ஒரு மேகசின். ஸோ இந்த மேகசின்ஸ் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டிங்கை கொடுப்பாங்க. அடுத்து சப் எடிட்டர். ஸோ இந்த மேக்கிங் ஆஃப் நியூஸ் பேப்பரில் சப் எடிட்டருக்கும் ஒரு பங்கு உண்டு. இந்த ரிப்போர்ட்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய பதவி. என்னதான் ரிப்போர்ட்டரை விட சப் எடிட்டர் கம்மியான பதவியில் இருந்தாலுமே இவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இந்த சப் எடிட்டரை ஒரு சூப்பர் ரிப்போர்ட்டர்னு சொல்றாங்க. என்னதான் ரிப்போர்ட்டர் சில ரிப்போர்ட்ஸை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை செக் பண்ணி அக்யூரேட்டா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது அண்ட் அதோடைய லாங்குவேஜை பார்க்கறது அண்ட் இன்டெலிஜிபிலிட்டியை பார்க்கறது, இது எல்லாமே சப் எடிட்டருடைய வேலை. இவங்க ஏதாவது ஃபேக்கான ஸ்டோரிஸை வெளியிட்டுட்டாலோ இல்லை நேமில் எரர் இருந்தாலோ டெசிக்னேஷனில் எரர் இருந்தாலோ இவங்க கண்டிப்பாக அப்பாலஜி கேட்டே ஆகணும். யார்? சப் எடிட்டர். அப்படி கேட்காம இருந்தால் என்ன ஆகும்னா ஒன்றும் ஆகாது, போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்க வந்து ப்ராப்பராக எல்லா விஷயத்தையும் செக் பண்ணி தான் போடணும். அடுத்து ஹெட்லைன்ஸ். ஸோ மேக்கிங் ஆஃப் நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இதை யார் போடுறாங்கன்னா சப் எடிட்டர் தான் போடுறாரு. இதுவும் சப் எடிட்டருடைய ஒரு வேலை தான். ஸோ எப்படி இந்த ஹெட்லைன்ஸை போடணும் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய பேரா இருக்கும். அந்த பெரிய பேரா என்ன சொல்ல வருது அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக ஒரு சின்ன சென்டென்ஸில் சொல்லி முடிச்சிடணும். இதுதான் ஹெட்லைன்ஸ். இந்த ஹெட்லைன்ஸ் வந்து எந்த டென்ஸில் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இன் பாசிட்டிவ் டோனில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு டிசாஸ்டர் ஸ்டோரி நடந்துச்சுன்னா அதை எப்படி கன்வே பண்ணணுமோ அந்த விதத்தில் கன்வே பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இடத்துல பிளாஸ்ட் நடந்துடுச்சுன்னா என்ன சொல்லணும்? 51 டை இன் கேஸ் லைன் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதையே ட்ராஜடியாக கன்வே பண்ணணும். அதனால் விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஹெட்லைன்ஸ் அமைஞ்சிருக்கணும். ஒரு ட்ராஜடியான விஷயங்களாக இருந்துச்சுன்னா அப்போ ட்ராஜடியாக தான் ஹெட்டிங் கொண்டு போகணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயம் இருந்துச்சுன்னா அதையே என்டர்டெயின்மெண்ட் மோடில் தான் ஹெட்டிங்ஸில் போடணும். அடுத்து ஃபீச்சர் ரைட்டிங். இந்த ஃபீச்சர் ரைட்டிங்கை நியூஸில் எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ப்ரீஃபாக தான் ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் பயங்கரமாக டெப்த்தாக போகாமல் மேலோட்டமாக சொல்லி முடிச்சிடலாம். ஒரு ஈவெண்ட் பற்றி ஆகட்டும் இல்லை ஏதோ ஒரு இஷ்யூஸை பற்றி ஆகட்டும் ரொம்ப மேலோட்டமாக சொல்லி முடிக்கலாம். அதுதான் ஃபீச்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது.
ஸோ அது எந்த விஷயங்களை பற்றி வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் ஏதாவது டிஸ்கஷன் பண்ணியிருக்கலாம், இல்லை யாராவது ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம், இல்லை கிரிட்டிக் பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே ரொம்ப ப்ரீஃபாக சொல்லி முடிச்சிடலாம். அதுதான் இந்த ஃபீச்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது. இது மோஸ்ட்டாக எப்படி ரைட் பண்ணுவாங்கன்னா இன்வெர்டட் பிரமிட் ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டைலில் தான் ரைட் பண்ணுவாங்க. இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா எஸ்ஏ டைப்பில் தான் இருக்கும். அப்புறம் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் ப்ரெசென்ட் அ டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு விஷயத்தை பற்றி ஒரே கண்ணோட்டத்தில் காமிக்காமல் எல்லா கண்ணோட்டத்துலையும் இவங்க காமிப்பாங்க. பொதுவாக நியூஸ் ரிப்போர்ட்ஸை யார் ரைட் பண்ணுவாங்கன்னா ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர் தான் ரைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரிஞ்சர்ஸ் ரைட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஃபீச்சர்ஸை யார் ரைட் பண்ணுவாங்கன்னா சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ், அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ், இல்லை எடிட்டர்ஸ். அப்படி இல்லைன்னா சில டைம் அவுட் சைடில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு கூட அவங்க பண்ணுவாங்களாம். அவங்க மேபி அகாடமிக்லேருந்து வந்திருக்கலாம், இல்லை ரிசர்ச்சர்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி யாராக வேணா இருக்கலாம். இந்த ஃபீச்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர்லேயே ஆகட்டும் இல்லை மேகசின்ஸ்லேயே ஆகட்டும் எப்படி பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா ஒரு எஸ்ஏ டைப்பில் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பர்ல எல்லாம் நியூஸ் ரிப்போர்ட்ஸை டாமினேட் பண்ணுற விதத்தில் தான் இருக்கும். ஆனால் மேகசின்ஸில் எல்லா விஷயத்தை பற்றியும் போடுவாங்க. இந்த ஃபீச்சருடைய முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா கவர் ஸ்டோரிஸ் போடுறது தான். அடுத்து இன்டர்வியூஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த அந்த ஃபீச்சர் இருக்கு இல்லையா, அது சம்டைம்ஸ் எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா இன்டர்வியூஸ் ஆர் யூஸ் இன்டர்வியூஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்டர்வியூஸ்லேருந்து தான் அவங்க எடுப்பாங்க. ஏன்னா இன்டர்வியூஸ்லேருந்து தான் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. ஸோ அதுக்காக அப்போ ஃபீச்சரில் முக்கியமான விஷயங்களை கோட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய செவரல் ஒப்பீனியனை கொடுக்கக்கூடாது. அந்த இன்டர்வியூஸில் கொடுக்கப்பட்ட விஷயங்களை தான் கோட் பண்ணணும். அப்புறம் சண்டே வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் மெயினாக எதை பற்றி போடுவாங்கன்னா ஆர்ட்டை பற்றியும் லிட்ரேச்சரை பற்றியும் போடுவாங்க. ஸோ அதை பற்றின இன்டர்வியூஸ் தான் சண்டே பேப்பர்ஸில் போடுவாங்க. இந்த மாதிரியான நியூஸ் பேப்பர் சம்டைம்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா அதுக்கு எந்த ஒரு கமெண்ட்டுமே இல்லாமல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் இது நார்மலான ஒரு நியூஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும், இல்லைனா ஃபீச்சர் ஃபார்மேட்டில் கூட இருக்கும். இதில் முக்கியமாக எதை ஹைலைட் பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க இல்லையா சில எக்ஸ்பர்ட்ஸ், அதில் இருந்து தான் ஹைலைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு மேஜரான சோர்ஸ். ஒரு இன்ஃபர்மேஷன் ஜேர்னலிஸ்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு இன்டர்வியூ கண்டிப்பாக வேணும். ஏன்னா எந்த விஷயத்த சொன்னாலுமே அக்யூரேட்டாக சொல்லணும்ல, அதுக்கு இந்த இன்டர்வியூ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இன்டர்வியூ எப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படின்னா மேபி ஃபோனில் நடக்கலாம், இல்லை நேரில் போய் பார்த்து இன்டர்வியூ எடுக்கலாம், இல்லைனா ப்ரெஸ்காரங்களாம் கான்ஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்கலாம், இல்லை இன்டர்நெட் மூலிமா கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட இன்டர்வியூஸ் அமைஞ்சிருக்கலாம். இதில் ஜேர்னலிஸ்ட் அவங்களுடைய ஓன் ஒப்பீனியனை ரிப்போர்ட்டாக கொடுக்கக்கூடாது. இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் சொல்லணும்.